லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தென் மாநிலங்களில் வயநாட்டிலும் வட மாநிலங்களில் ரெபரலிலும் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுறாங்க. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வட மாநிலத்தில் மட்டுமே போட்டியிடுறாங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது எங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. என்னை விட ரொம்ப லோவாக இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க தோல்வி பயம். தென் மாநிலங்களில் எங்கே அவர் மோடி நின்னாலும் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் அவர் தென் மாநிலத்தை தேர்ந்தெடுக்க மாட்டார். இந்த தடவை வட மாநிலமே அவர் வருவாராங்கிறது தெரியல. மோடி கட்டாயமாக தென் மாவட்டத்தை பார்த்து அஞ்சத்தையும் செய்கிறாரு. அவருக்கு தென் மாவட்டத்தில் அந்த அளவுக்கு வாய்ஸ் இல்லை. அவர் இது வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் எந்த வித ஒரு இதுவும் தென் மாவட்டத்துக்கும் செய்யலை, வட மாவட்டத்துக்கும் செய்யலை. சும்மா வாயில் தான் வட சொல்கிறாரு தவிர வேறு எதுவுமே பண்ணலை அவர். அதனால் அவர் தென் மாவட்டத்தை பார்த்து நிச்சயமாக பயப்படுறாரு. அது அவங்க ஸ்டேட்டில் வந்து மெஜாரிட்டி இருக்கிறதுனால வந்து அங்கே போட்டிடுறாங்க. தென் மாநிலத்தில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு கிடையாது. அது மக்கள் வந்து அவங்களுக்கு இப்போ ஃபேவராக இல்லை. மக்களுக்கு அவங்களும் ஃபேவராக இல்லை. மக்கள் அவங்க செஞ்சால் தானே ஃபேவராக இருப்பாங்க. மக்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அவங்க? நிச்சயமாக அவங்க எல்லா சீட்லேயும் தென் மாநிலம் எல்லாத்துலேயுமே நிச்சயமாக தோக்க தான் செய்வாங்க. அவங்களால ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இங்கே ஒரு அஸ்திவாரம் இருக்குது. ஒரு பக்கம் பெரியாருடைய அந்த தாக்கம் இருக்குது. அதே மாதிரி அங்கே நாராயணகுரு போன்றவங்களோட தாக்கம் கேரளாவில் இருக்குது. கம்யூனிஸ்டோட இயக்கம் அங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தென் மாநிலங்களில் அவரால் ஜெயிக்க முடியாது. ஆர்எஸ்எஸ்ஸாலேயோ காங்கிரஸ் பிஜேபியால் ஜெயிக்க முடியும். நிச்சயமாக தென் மாநிலத்தில் போட்டிட்டார்னா கண்டிப்பாக மோடி ஜெயிக்க போகிறதில்ல. அதனால தான் அவர் போட்டியிடுறத தவிர்க்கிறார். ஏன்னா மதவாதத்தை கொண்டாடுறதுனால அவங்க யாரும் மோடிக்கு ஓட்டு போகிறதுக்கு தயாராக இல்லை. ஆமாம், மதவாதம் மட்டுமன்று விலைவாசி ஏற்றம் இதெல்லாம் அதில் இருக்குது. இல்லை பொதுவாகவே வந்து தமிழ்நாடு வந்து மோடிக்கு தெரியும். எஸ்பெஷலி மோடிக்கு வந்து க்ளீனாக தெரியும் தமிழ்நாடை பற்றி. அவர் இங்கே போட்டிட மாட்டார். சும்மா சொல்லுவாங்களே தவிர போட்டிட மாட்டாங்க. இங்கே கல்ச்சுரலி வந்து ஒரு டெவலப்டு ஸ்டேட் இது. இவங்களுக்கு நல்ல அரசியல் தெரியும். அரசியல் தெரியுங்கிறதுனால அவங்க போட்டிட மாட்டாங்க. அதான் நினைக்கிறேன். ஏற்கனவே ராமநாதபுரத்தில் போட்டிடுவார் அப்படி இப்படின்னு அண்ணாமலை பல முறை சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ பார்த்தா அதை பற்றியே ஒன்றும் பேச்சே காணோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒன்றும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் அவருக்கு கொஞ்சம் பயம்தான். முதல்ல 400 சீட் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 300 சில்லரை சொன்னாங்க. இப்போ ஒன்றுமே காணும் பேச்சே அதை பற்றியே. அதனால் தோல்வி பயமாக தான் இருக்கணும். தென் மாநிலங்களில் மோடி நிற்க மாட்டார்மா. தென் மாநிலங்களோ தென் மாவட்டங்களோ நிற்க மாட்டார். ராமநாதபுரத்தில் நிற்கிறதா நிற்க மாட்டார். எங்கேயுமே நிற்க மாட்டார். தென் மாநிலங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். அரசியலாக பார்க்குறாங்க. தென் மாநிலத்தில் எல்லாருமே அரசியலை வந்து அரசியலாக பார்க்குறாங்க. வட மாநிலங்களில் அப்படி இல்லை. ஒரு வித பயத்தோடு இருக்காங்க. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன செய்வாங்களோ எது செய்வாங்களோ ஒரு வித பயத்தோடு அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. தென் மாநில மக்களை பொறுத்தளவுக்கு வந்து ஓரளவுக்கு பக்குவப்பட்டம் பண்ணுது. பெரியார், அண்ணா இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே வந்து இதை ஒரு பக்குவப்படுத்திட்டாங்க. இதில் வந்து ஜாதி மத அரசியல் எடுபடாது. இங்கே எல்லாமே இந்துக்கள் எல்லாமே கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க. ஆனால் அதை வச்சு அரசியலை பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவர் மோடிக்கு இங்கே வந்து அவ்வளோ இது. அவர் வந்து மத கலவரங்களையும் மத இதைகளையும் நம்பி தான் நிற்கிறாரு. ராமர் கோயில் கட்டிக்கிட்டால் போதும் இந்துக்கள் பூரா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சாரு. அது நடக்காது. அது வட மாநிலத்தில் எப்படின்னு தெரியாது. ஆனால் தென் மாநிலத்தை பொறுத்தவரை அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, 0 தான். அவரோட ஆட்சினால நாடே நாசமாயிடுச்சுமா. மோடி ஆட்சிக்கு வராமல் இருக்கிறது தான் இந்த நாட்டுக்கு நல்லது. இல்லைன்னா அம்பானி அதானி கட்டி வைப்பான். ஏழை மேலும் மேலே ஏழை ஆகிட்டு இருப்பான். இதுக்கு அந்த ஆள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அங்கே எங்கே நின்னாலும் அவர் தோக்கிறது தான் நல்லது. அவர் மட்டும் அந்த கட்சி தோக்கிறது நல்லது. இதுதான். தென் மாநில மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னா இப்போ புயல் வந்தது, மழை வந்தது, அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நாம் சந்தித்தோம். 10 காசு தரல. எப்பவும் கொடுக்குற என்டிஆர்எஃப் நிதியம் எஸ்டிஆர்எஃப் நிதியம் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படி அவருக்கு ஓட்டு போடுவாங்க? அந்த ஒரு காரணம் இல்லை, நிறைய காரணம். புரியுதா? மக்களாட்சின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களை ஆட்சி ஆடுறவங்கள போட்டு நொறுக்கிறது, எல்லா இடத்துலையும் இவங்க போய் கூட்டணி வச்சு அங்கே இருக்கிற கட்சியை நசுக்கிறது, இதை தானே பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இன்றைக்கி அதிமுகவோட நிலை எப்படி இருக்குது? அப்படி தானே இருக்குது. அதிமுகவோட கூட்டணி இருந்தால் இன்றைக்கி அதிமுகவே ஒரு வழி ஆயிடுச்சே. அந்த மாதிரி தான் பாம்பேயில் பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு என்ன? தென் மாநிலங்களை பார்த்து அஞ்சலை. தென் மாநிலங்களில் வந்து அவர் மதவாத கட்சி மதவாத பிரச்சனையை ஏற்படுத்த முடியாது. மதவாதத்தை தூண்டி விட்டோ தாலிக்கு தங்கம் தராங்க, தாலியை பறிப்பாங்க, முஸ்லீம்களுக்கு கொடுத்தோன்னு சொல்லி அவர் ஓட்டு வாங்க முடியாது. இது வந்து வடநாட்டுக்காரன்ட்டு சொன்னால் தான் அது கிளிக் ஆகும். அதனால தான் அங்கே நிற்கிறார் அவர். மக்களுக்கு ஒன்றும் செய்யலை. இல்லை என்ன செஞ்சுருக்காங்க? இல்லை இது வரைக்கும் வேலை வாய்ப்பை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? வேறு மக்கள் பிரச்சனை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? 10 வருஷத்தில் ஆட்சியில் இருந்துட்டு அவங்களுடைய சாதனை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? அதனால் அவங்க எல்லாம் தெரியும். அவங்களுக்கு போட்டிட மாட்டாங்க இங்கே வந்து. இல்லை அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அவங்களுக்கு சொல்லுவாங்களே தவிர செய்ய மாட்டாங்க. ஆனால் ராகுல் வந்து போட்டியிடலாம்.
அவருக்கு ஆதரவு இருக்குது. இங்கேயும் ஆதரவு இருக்குது, இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ வடக்கையும் ஆதரவு இருக்குது. அதனால் நல்ல காலம் பிறக்குன்னு எதிர்பார்ப்போம். பிஜேபி ஆட்சி ஜாதி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அதில் வித்தியாசம். அரசியலுங்கிறது வந்து விலைவாசி ஏற்றிட்டாங்க, அதனால் இவர் ஆட்சி சரியில்லை, ஊழல் பண்ணிட்டாங்க, அமைச்சர்கள்லாம் சரியாக செய்கிறது இல்லைன்னு சொன்னால் அதை நம்ம வரவேற்கிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே வச்சு அரசியல் பண்ணுறதுனால தென் மாநிலத்துக்கு புரியுது, வடக்கு புரிகிறது. ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி தான் ஜெயிக்க முடியாதுன்றது தான். வயநாட்டில் வந்து ஏற்கனவே ராகுல் அங்கே ஜெயித்த இடம், இப்போ கொஞ்சம் சில மாற்றங்கள் இருக்கலாம், ஒரு தயக்கம் இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் அங்கே நின்னாலும் வந்து அவர் இப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இப்போ வேற ஒரு தொழிலில் நிற்பது வந்து அவருக்கு நல்லது. இன்றைக்கி இருக்க இந்தியா கூட்டணி வந்திருக்கும்போது 2 இடத்துல நிற்கிறது என்பது நல்லது தான். முக்கியமாக அந்த வெள்ளம் வந்தது இல்லை, வெள்ளம் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ கேட்டாங்க? 30,000 கோடி கேட்டாங்க. கொடுத்தது எவ்வளோ? 286 கோடி தான். இந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? மக்களுக்கு சேர வேண்டியதே ஒன்றும் சேரலை. இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மக்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் என்ன செஞ்சாங்களா? அதுவும் செய்யலை. அப்போ அப்படி இருக்கும்போது மக்கள் மேலே வெறுப்பு வருமா, இல்லை வந்து ஒரு ஒரு அட்ராக்டிவ் வருமா? நிற்க மாட்டார் அவர், சும்மா சொல்லுவார். அவங்க சொன்னது என்ன செஞ்சுருக்காங்க? 15 லட்சத்துலேருந்து எல்லாமே நீங்கள் எடுங்க, ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு லேட்டஸ்ட் ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிஷீல்டு ஊசி போட்டாங்கல்ல கொரோனாவுக்கு, அவங்க கூட 50 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க தேர்தல் பத்திரத்துக்கு. இப்போல்லாம் மோசடி வாங்கி நாட்டு மக்களை சாவடிக்கிறதுக்கான ஒரு கவர்மெண்ட்டு தான் நடந்து இருந்திருக்கு 10 வருஷமாக. அப்போ இவங்க என்ன செய்வாங்க? ஒன்றும் செய்ய மாட்டாங்க, சொல்கிறது எதுவும் செய்ய மாட்டாங்க. வயநாட்டில் முதல் ஜெயிச்சிருக்காரு, இப்போ வயநாட்டில் ஜெயிக்கிறாரு, நிற்கிறாரு. வட மாவட்டத்தில் வந்து அவங்க பாரம்பரிய தொகுதி, அது ரேபரேலி, அவங்க பாட்டி அப்பா இவங்களாம் நின்ற தொகுதி, அவங்க இந்திரா காந்தி தான். அதனால் அதில் நிற்கிற பாரம்பரிய தொகுதியில் அவர் நிற்கிறாரு. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்களே நிற்காட்டா வேறு யாரும் நிற்க மாட்டாங்க அங்கே, அதனால தான் அவர் நிற்கிறாரு. அவருக்கு வந்து மிஷின் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. மிஷின் மேலே அவருக்கு முழு நம்பிக்கை இருக்கனால அவர் எப்படி வேணாலும் ஜெயிச்சிடலாங்கிறதுனால ஒரு தொகுதியில் நிற்கிறாரு. இவர் மக்கள் மேலே நம்பிக்கை வச்சு 2 தொகுதியில் நிற்கிறாரு, அவ்வளோதான். அப்படிலாம் ஒரு வந்து இது கிடையாது. தோல்வி பயம்லாம் யார் பிரதமருக்கா? அதெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு இதே கான்செப்டுக்கே போக வேண்டாம். பிரதமருக்கு அப்படி ஒரு இல்லை, இது வந்து ஒரு நாட்டினுடைய இது இது நம்ம தனிப்பட்ட ஒரு நபரோ இல்லை கருத்து சொல்கிறதுலையோ இது கிடையாது. அது அவங்களுக்கு தெரியும் ஏன் அது வரல நிற்கலன்றது. இதுக்கு நிறைய சரியான ரீசன் சொல்கிறதுக்கான இதெல்லாம் இருக்குது. பட் நம்ம சொல்ல முடியாது, நம்ம சொல்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ எப்போவுமே நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம், ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அதுக்கு ஆப்போனண்ட்டாக சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது இருக்காது. ஆனால் அதுக்கு நியாயமான காரணம் இருக்கும், அது மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே என்னென்னா இப்போ இன்றைக்கி என்ன இதுங்கிறதுனால தானே எல்லாம் நினைக்கிறாங்களே தவிர ஏன் இவங்க இந்த இது எடுக்கலை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம், சில ரீசன்ஸ்லாம் இருக்கலாம்.